என் அப்பா கிட்ட நீங்க அத பத்தி பேசினது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை கேட்டு அவர் கன்வின்ஸ் ஆனாரா? அதாவது நாங்க போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டோம். மேல வச்சிருக்கிற மரியாதையும் நாங்க காமிச்சோம். ஆமா உண்மைதான். அதுவும் இல்லாம ஒரு கீழே கிஸ் வேற பண்ணான்னு பாத்துக்கோங்க. ஓ அப்படின்னா நல்ல விஷயம் தான். சரி, இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க? இன்னமும் கோவமா தான் இருக்காங்க. அம்மா அப்படி இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்க. ஹியூமா மேடம், எங்க அம்மா தானே வழக்கம் போல அப்படியே சிறப்பா செய்யறாங்க. வேற என்ன? நீலி கண்ணீர் விடுறாங்களா? எக்ஸாக்ட்லி அதே தான். நேத்தவங்களோட கோவம் நியாயமானதுதான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா அவன் அந்த பொண்ணோட குடும்பம் கலாச்சாரம் எல்லாத்தையும் மதிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னு. அப்புறம் முக்கியமா ஒண்ணு சொன்னாரு, ஒருத்தன் காதலிக்கிறதுனால அடுத்து உங்களோட மனசை கஷ்டப்படாத மாதிரி பாத்துக்கணும்னு. நியாயம் தானே? சனயம் கூட அதே காரணத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கா. அவன் மட்டும் இப்படி பண்ணலன்னு வையா, நான் எப்போ காலியா இருப்பேன். நானும் யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் இந்த விஷயம் தப்பா தான் தோணுது. ஆனா நமக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையே. இந்த நேரத்துல இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன். இல்ல, நீங்க செஞ்சது சரியான விஷயம் தான். இதை தவிர உங்களுக்கு வேற என்ன சான்ஸ் இருக்கு? இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலி நான் தான் லைலாவை ஃபோர்ஸ் பண்ணேன். இது என்னோட தப்பு தான். அடடா, கொஞ்சம் நிறுத்துறியாடா தம்பி. நடந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி ஏன் இப்ப ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லையா என்ன? டேய், அவங்க ஒத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். நீ தைரியமா இரு. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆமா, அவ்வளவுதான். இதுக்குதான் கூட பிறந்த ஒரு அண்ணன் கூட வேணும்ன்றது. ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அம்மா என்ன வேணா பண்ணுவாங்க. நானும் சனமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது கொஞ்ச நாளைக்கு எங்க கல்யாணத்தை பத்தி பேச வேணான்னு. ஏன்னா அதை பத்தி பேசி அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிக்க வேணாங்கிற காரணத்துக்காக தான். அதனாலதான் நாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணலான்னு. ஆமா, நாங்க அந்த முடிவு தான் எடுத்திருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ. சொன்ன ஒண்ணு அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? சொல்லுங்கம்மா. எம்ரேச்சலும் எங்க பாருக்க? நீ உங்க அண்ணனையும் எங்க காணோம். எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆமாம்மா, வெளியே வேலையா நானும் அண்ணனும் இப்பதான் வந்தோம். ஏன் என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் எப்பெல்லாம் தனியா இருக்கீங்களோ அப்பெல்லாம் தப்பு பண்றீங்க தெரியுமா? பண்ண வரைக்கும் போறோம். இனிமேலாவது நம்ம ஒன்னா இருக்கலாம். கிளம்பி வாங்க ரெண்டு பேரும். சரிம்மா, இப்போ ஒன்னா இருந்து என்ன பண்ண போறோம்? நீங்க சொல்றது புரியல எனக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. இப்ப என்ன பண்ணலாம்னா, நீ நான் மெக்குபே மேடம் எல்லாரும் மீட் பண்ணலாம். பொறுமையா உட்காந்து நம்ம எல்லாரும் பேசலாம். பேச வேண்டிய விஷயம் எல்லாம் பேசி முடிச்சிடலாம். அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம யார பார்த்து சண்டை போடக்கூடாது. என்னப்பா நான் சொல்றது ஓகே தானே? நிஜமாவா சொல்றீங்க? என்னாச்சு? சரிம்மா, நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சொல்லிடுறேன். ஓகே, பாய் பாய். பாத்துடலாம் பாத்துடலாம். பாத்துக்கலாம். என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. எங்க அம்மா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுமா? அவங்க ஏதோ வழி கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. அப்படியா? அவங்கள பேசணும்னு சொன்னாங்க. அதிசயமா இருக்க. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. இப்பவே நான் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகும். எல்லாரும் கேளுங்க. இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு தான் நாம இங்க உட்கார்ந்திருக்கோம். புரிஞ்சுதா? ஆமா, அது பாரம்பரிய முறைப்படி. நம்ம யூனிஃபார்ம் வாங்கிடலாமா? அது எப்படின்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் எல்லாரும் போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. யாருக்கு இந்த ஐடியா பிடிக்கல போல. சரி விடுங்க. Thank you so much. ஓஹோ, இதுதான் நீ பண்ற ஜோக்காப்பா? ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நாங்க பெரியவங்க மேல மரியாதை வச்சிருக்கோம். ஆனா நீங்க அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க சொல்ல போறது நினைச்சு யாரும் எங்களை தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேணாம். சோ ப்ளீஸ் இதை கேளுங்க. நானும் சனமும் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உங்ககிட்ட சம்மதத்தை கேட்டோம். ஆனா நீங்க எதுவும் சொல்லல. எங்களோட சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டோம். அதே மாதிரி எங்க அம்மாவோட சம்மதத்துக்காக நான் காத்திருந்தேன். ஆனா அது கூட ஒர்க் அவுட் ஆகல. எல்லா விஷயத்திலயும் நாங்க வெளிப்படையா தான் நடந்துக்க ஆசைப்படுறோம். ஆனா நீங்க தான் நிறுத்துப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நானும் சனமும் தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணோம். ஆனா அதுக்குள்ள லைலாவும் எம்ராவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க காதலை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக. என்னதான் அவங்க திடீர்னு பிளான் பண்ணாலும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. அதுக்காக அவங்க வருத்தப்பட்டதோட உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நான் அவனோட அண்ணனா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். மீன்வேல் எங்க அம்மா கூட இதை பத்தி பேசணும்னு விருப்பப்பட்டாங்க. சோ அதனால அத பத்தி தான் அவங்க இப்போ பேச வந்திருக்காங்களே. அத பத்தி அவங்க இப்ப பேசுவாங்க. ஆமா, என் பையன் ஜான் சொன்ன மாதிரியே இந்த பிரச்சனையை நாம இதோட சுமூகமா பேசி முடிச்சுக்கலாம்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? இத காரணமா சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருந்தா சரி. மெக்குபே மேடம் ஜி, நடந்ததெல்லாம் நம்ம விட்டுலாமே. இனிமே நடக்க போறத மட்டும் பாக்கலாம். இப்போதான் நீங்க சரியா பேசிருக்கீங்க மேடம். அதுவும் யூரோப்பியன் ஸ்டைல்ல. தேங்க்யூ. யாராவது சமாதானமா போனாதானே கரெக்டா இருக்கும். நாங்களும் அமைதியா தான் இருக்கோம். சமாதானம் ஆகணும்னு நினைக்கிறோம். இதுக்காக யார் சொல்லியும் கத்துக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துதான் ஆகணும். பேசிடலாம். ஆமா,
ஆமா அதனாலதான் நாம எல்லாருமே ஒன்னா உட்காந்து இந்த பிரச்சனையை பத்தி பேசுவோம். அதுக்கு பேசாம நடந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். அம்மா அம்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அப்பனா நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அத சொல்லுங்க மேடம். ஓகே ஓகே அத பத்தி தான் நானும் இப்ப சொல்லலாம்னு இருந்தேன். நம்ம பசங்க இப்போ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால லைலா இனிமே அவ ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும். ஹஸ்பண்ட் கூடனா என்ன அர்த்தம்? ஐ மீன் அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கைய தனியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ கிளம்பி வந்து எங்க கூட இருக்கணும்னு சொல்றேன். ஆமா எனக்கு கூட அதுதான் சரின்னு படுது. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாமே. அதுவும் சரிதான். இதுவும் ஒரு வகையான சொல்யூஷன் தான். நான் சொல்றதே கேளுங்க. பொண்ணு அவ மாமியார் வீட்ல வந்து தங்கணும்னு சொல்றீங்களா? அட மெல்குபே மேடம், நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் அவ்ளோ கெட்டவே இல்ல. ஆமாமா, ஒரு வகையில அவங்க சொல்றது கூட சரியாதான் இருக்கா. என்ன சரிதான்? இங்க பாருங்க, நீங்க சொல்ற எதுவும் வேலைக்கு ஆகாது. அவ எங்கேயும் வந்து தங்க மாட்டா. அப்பனா உங்ககிட்ட வேற ஏதாவது யோசனை இருந்ததுன்னா அத சொல்லுங்க. ஏன்னா பசங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்காக தான் சொன்னேன். அது தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க 2 பேரும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சு இருந்தாங்கன்னா பாக்குறவங்க தப்பா சொல்ல மாட்டாங்களா? நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி உங்ககிட்ட வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க, அதையும் நாங்க கேக்குறோம். அம்மா அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே நீ எங்க கிட்ட கேக்கல, இதுக்கு மட்டும் எதுக்கு கேட்கணும்? அதுவும் சரிதாம்மா. ஒரு வகையில பார்த்தா நீங்க சொல்றதும் சரிதான். அதான் கல்யாணமும் ஆயிடுச்சு. அப்பாவா அங்கதான் இருக்கணும். நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவுதான், பேச வேண்டியது பேசியாச்சு. நல்ல விஷயம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்குதான் நீ உருப்படியா பேசிருக்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்லா சொன்ன. நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. இருங்க இருங்க, இந்த நேரத்துல நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி எல்லாம் வாங்க வாங்க. அப்படிதான், எல்லாரும் ஒண்ணு ஃப்ரேம் குள்ள வாங்க. வாங்க வாங்க, எல்லாம் ஒட்டி நிடுங்க. அப்பதான் செல்ஃபில அழகா இருப்பீங்க. ரெடியா? போஸ் கொடுங்க. அதான் 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 அதான். சரிங்க சரிங்க. ஓ அதான். ஓகே. தெரியாது. கால மிதிச்சுட்டு போற. எடுத்துட்டேன். நான் ஹைகான கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரேடியா முடிவு எடுத்துட்டேன். என்ன சொல்ற ஜெஜே? நீ எதுக்காக இந்த முடிவு எடுத்த இப்போ? இல்ல, அதுக்கான நேரம் இப்பதான் சரியா அமைஞ்சிருக்கு. இப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். அவளை கல்யாணம் பண்ணி ஆகணும். நிஜமாவா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். நானு ஹைகான், அப்புறம் ஜான் சாரு சனீம், அப்புறம் எம்ரே சாரும் லைலாவும், அப்புறம் நீங்களும் ஹீத்தும், அப்புறம் குலிஸும் முசாஃபரும். ஆமாமா, நீ பேசுறதுல அவன் மயங்கி போய் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால நீ கடைசி வரைக்கும் அவனை கண் கலங்காம பாத்துக்கணும். அது வந்து முசுவும் நானும் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப திறமசாலி. உங்களுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு. அந்த சக்தி எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அதுலயும் அந்த ரெட் கலரை வச்சு நீங்க யூஸ் பண்ணி தான் பாருங்க. கலர் கலரா இருக்கு. ஏன் வேஸ்ட் பண்றீங்க? நீ சொல்றது கரெக்ட் தான் ஜெஜே. ஒருவேளை இப்ப நமக்கு நடக்கிற இந்த சிச்சுவேஷன் எதிர்பாராம கூட இருக்கலாம்ல. அப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? நான் இப்பதான் ராசி பலன் பாத்துட்டு வந்தேன். அந்த ராசியில என்ன போட்டிருக்குன்னா, நான் இன்னைக்கு கண்டிப்பா காதல்ல விழுந்தே தேர்வேன். பாத்தீங்களா, அதுவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆமா, கெட்ட நேரம் கூட போயிடுச்சு. ஆமா, இப்ப காதல் பண்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் சரியான நேரம் இப்ப வந்திருக்கு ஜெஜே. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, கரெக்டா சொன்ன. ஏன்னா நேரம் காலம் பார்த்து கரெக்டா பண்ண வேண்டிய விஷயத்தை கரெக்டா பண்ணாங்கல்ல. அதனால தான் எம்எஸ் சாரும் லைலாக்கும் கல்யாணம் ஆமா, அதுவும் சரிதான் ஜெஜே. எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, நாம வாழ்க்கைய அது போக்குலயே விட்டா அது நமக்கு அப்படியே அலை மாதிரி போயிட்டே இருக்கு. ஆமா, அப்படிதான் விட்டுறணும். நீங்க விட்டுருங்க, ஆனா நீ விட்டுறாத. ஏன்னா நீ ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பிரச்சனை பண்ணி விட்டுருவ. அதனால அந்த முசாஃபர் எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனைனால எல்லாருக்கும் பிரச்சனை வந்தா யார் போய் ஃபேஸ் எனக்கு பண்றது? கொஞ்ச நேரமாவது கிண்டல் பண்ணாம இருக்கியா ஜெஜே? அது என்னால முடியாது. நான் இப்ப நேரா ஹைகோனோட இடத்துக்கு போய் அவளோட கைய புடிச்சு என்னோட காதல சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட நான் இங்க வருவேன். அது வரைக்கும் ஆபீஸ் பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். பாரு, இது குலிஸ் மேல சத்தியம். போயிட்டு வா ஜெஜே. வெற்றி எப்பவுமே ஓ பக்கம் தான். நீ போய் உன் காதல கொண்டு வா ஜெஜே, நான் பாத்துக்கிறேன். டெரன் மேடம், நானா? அவன் போயிட்டான். ஆமா, நான் அளவுக்கு மீறி கத்திட்டல. எப்பவும் போலவே ரொம்ப அதிகமா கத்திட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, இவங்க இந்த பொண்ணுங்க என்ன பைத்தியமே ஆக்குறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க தான் மிஸ்ஸிங். சீக்கிரம் போங்க.
ஆமா அந்த லைலா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இல்ல மேடம், அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். லைலா காச்சா இல்ல சனம் காச்சான்னு தெரியல. லைலாக்கு தான் ஆயிருக்கும். அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஏற்கனவே ஓஸ்மானோட நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு என் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதானே உண்மை. அவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததுன்னு தெரியல. நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க விஷயத்துல ஏன் இந்த மாதிரி மூக்க நுழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐயோ என் செல்லமே, ஓஸ்மானுக்கு இந்த விஷயத்த சொன்னியாமா? நல்ல வேளை அவன் இங்க இல்ல. அவன் மட்டும் இங்க இருந்திருந்தானா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு தெரியுமா? அவர் இங்க இருந்திருந்தா நம்ம கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு தெரியுது இந்த இடத்துல இனிமே என்னால வாழவே முடியாதுன்னு. தேங்க்யூ. அப்படி இல்ல, கொஞ்சம் நில்லுமா, நில்லு. அட என்ன நான் கூப்பிட்டு மனசாட்சி இல்லையா? அவ பாரு எவ்வளவு கோபப்பட்டு போறானே, கோபப்பட்டு போறானே. பேசாம இருங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. ஒரு சர்க்கஸ் மங்கி மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாரையும் பாரு, நம்மளே தான் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க இப்படியே நில்லுங்க, அவங்க எல்லாரும் கண்ணும் உங்க மேல பட போகுது. சரிதான் சனம், எல்லாருக்கும் நம்ம மேலதான் இருக்கு போல. பாரு, எல்லாரும் இங்க எதுக்காக பாக்குறீங்க? வேற வேலையே இல்லையா? இந்த ஃபேமிலி பிரச்சனையை பார்த்தா எனக்கு வந்து ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே உள்ளுக்குள்ள செம்ம டென்ஷனா இருக்கு தெரியுமா? என்னாலையும் தான். இதை தவிர வேற வழியே இல்லையா? நமக்கு தான் இது பழக்கமே கிடையாதுல்ல. பார்த்தா இத பாருமா, நீ அழாதம்மா. எல்லாரும் இத வச்சு கூட பேசிக்கிட்டு இருக்கோம். சரியாமா? சமாளிப்போம். அம்மா எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க? நான் இங்க வராம இருப்பேனா? தயவு செஞ்சு நிறுத்துங்கம்மா ப்ளீஸ். எனக்கு அழுக வந்துரும். நானும் உன்கிட்ட அதையே தான் சொன்னேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி 27 வருஷம் ஆகுது. நான் அப்ப உன்கிட்ட சொன்னதை நீ எனக்கு இப்ப சொல்லுவேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அழுக வருதுன்னா வேணா கண்ணாடி போட்டுக்கோங்க. என்ன எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டல. மாமியார் வீட்டுல போய் வாழறது எப்படின்னு போய் கத்துக்கோ போ. போ, இத வச்சுக்கோ. இது என்னதுமா? அடுத்து என்னென்ன செய்யணும்னு எழுதியிருக்கேன். இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? ஏன் கேட்க மாட்டேன்? கல்யாணத்தை தான் எங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா பண்ணிட்டு அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா நீ? இதுல ஏகப்பட்டதையும் எழுதியிருக்கேன், அதை பார்த்து பண்ணு. ஃபர்ஸ்ட் மருதாணி வைக்கிற பாட்டி, அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணு பாக்குற பாட்டியா? இத பாத்தியா? என்னமா அது லிஸ்ட் பெருசா இருக்கு? அம்மா, இதுல இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நினைக்கிறேன். அவதான் இப்ப கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போக போறாள். அப்புறம் என்ன இதெல்லாம் விட்டு கிட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத சனி. நமக்குன்னு சில கலாச்சாரங்கள் இருக்கு, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உனக்கு அது பிடிக்கலன்னா கூட நீ அதை செஞ்சுதான் ஆகணும். சரிம்மா, கண்டிப்பா. உங்க கைய கொடுங்களேன். அப்பா உங்க கை. அப்பா, உங்க ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம கிளம்பலாமா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளை பத்திரமா பாத்துக்குவேன். நீ நல்லா பாத்துப்பன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பாத்துக்கோ. சனம், அம்மா, நானும் அக்கா கூட போயிட்டு வரட்டுமா? அது அவளுக்கு ஏதாவது அங்க ஹெல்ப் பண்ணணும்னா நான் போய் பண்ணிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க கிளம்பட்டுமா? எனக்கு இது பிடிச்சிருக்கு. கவலைப்படாதீங்க, கிளம்புறோம். ஏறுங்க மேடம். போங்க போகலாம். பை பை. பாத்தீங்களா, நல்லபடியா கிளம்பிட்டாங்க. எனக்கு ஒரு கப்பு காஃபி வேணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேஹான், பேசாம நம்ம உள்ள போயிடலாம். இவளுங்க நம்ம கிட்ட வந்து தேவையில்லாத பேசுவாளுங்க. வராளுங்க. வாங்க போயிடலாம். உள்ள போங்க. என்ன இது சொல்லாம கொள்ளாம உள்ள போய் கதவு சாத்தி? இல்ல அப்படிலாம் இல்ல. இல்லன்னு சொல்றேன்ல. அட, எனக்கு எந்த விஷயமும் நிஜமாவே தெரியாது. உனக்கு தெரியாம இருக்கு. அட, நான் தான் தெரியாதுன்னு சொல்லல. ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்களே. எனக்காக இப்படி பேசுறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் நம்ப கூடாதா நீங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அவ சொல்லாம மறைக்கிறான். சரியா இருக்கு. என்ன சொல்லிட்டு இருந்த? என்னடி சொல்லிட்டு இருந்த? ஐயோ நகர. கொஞ்சம் கண்ட்ரோல் நீங்களா என்ன வேலையை பாக்குறீங்க?
யோமா மேடம், எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்க சீக்கிரமா வீடை பார்த்துட்டு தனியா போயிடுவோம். கரெக்ட் தானே எம்ரே? ஆமா, அவ்வளவு அவசரப்படாத செல்லம், பொறுமையா பாருங்க. நான் ஆல்ரெடி ஏஜென்ட் கிட்ட பேசிட்டேமா. நான் உங்களை வீட்டுல விட்டுட்டு நானும் லைலாவும் போய் பாத்துட்டு வந்துடுறோம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. மைசன், ஏன்பா அவசரப்படுற? எப்பவுமே எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணுப்பா. சரி, நீ எப்போ ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ண? நான் நேத்துல இருந்து இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் சரின்னு முன்னாடியே பேசிட்டேன். உனக்கு எது அங்க பிடிக்குதோ அதையே ஓகே பண்ணிடலாம். ஓகே வசலாம். ஓகே. அப்ப இந்த லிஸ்ட் நீயே வச்சுக்கோமா. இது என்னது? டு டூ லிஸ்ட். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இப்ப நம்ம பண்ணி ஆகணும்ல. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஒண்ணுமே தெரியாததுனால உங்களுக்காக நான் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். எமிரே செல்லம், நீ வேற அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அட்லீஸ்ட் மீதி இருக்கிற விஷயங்களையாவது குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமா ப்ராப்பரா பண்ணலாம். சரியா? டான்சிங் கோர்ஸ்ல சேரணுமா? இது கண்டிப்பா அவசியமா? அவசியம்தான். அதோட இங்கிலீஷ் கத்துக்கணும், ஜெர்மனும் கத்துக்கணும். நீ ஸ்போர்ட்ஸ் கார் வச்சிருந்த நம்ம எம்ரே சார் இப்ப கல்யாணம் ஆனது ஒரு எஸ்யூவிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. பரவாயில்ல, நல்லதா இருக்கு. அப்படின்னா நீ என்னோட காரை ஒரு ஃபேமிலி கார்னு சொல்ல வரியா? இல்லையா? அது தெரியலையே. இந்த வண்டி தான் ரொம்ப ஒர்த்தான ஒரு ஸ்போர்ட்டி எஸ்யூவின்னு அடிச்சு நான் சொல்லுவேன். அது குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கான எஸ்யூவி. சரி, நீங்க தான் அந்த மாதிரி சொல்றீங்க. எப்படி? சரி, நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு ஃபேமிலி காரை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, ஸ்போர்ட்ஸ் காரை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? சரி, ஒரு நிமிஷம் இரு. நீ கேட்க வர்றது ஒரு பொண்ணு கேட்கிற கேள்விக்கு நான் யோசிச்சுதான் பதில் சொல்லி ஆகணும். சோ நான் யோசிக்கிறேன் முதல்ல. பட் ஸ்டில் நீ அந்த கேள்வியை கொஞ்சம் எனக்காக ரிப்பீட் பண்றியா? ஏன் உங்களுக்கு எந்த விஷயம் டிஸ்டர்பா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்லையே, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதானா? உன்ன பார்த்தா தான் டிஸ்டர்ப்டா இருக்கு. வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற விஷயம் தானே இது. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வி எனக்கு புரியல, மறுபடியும் கேளுன்னு சொல்லி திரும்ப என்ன சொல்ல வைக்கணும். பை தி வே, நானும் அந்த மாதிரி தான் யோசிப்பேன். நீங்க வெக்கப்படாம பதில சொல்லுங்க. என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம போயிட்டு இருக்கீங்க. அது என்னமோ தெரியல. ஆக்சுவலா எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு ஒரு விஷயத்த ஏன் எதுலயுமே என்னால ப்ராப்பரா போக்கஸே பண்ண முடியல. ஏன்னு தெரியல. ஆனா திடீர்னு இப்படி நடக்குது. நீ என்ன கேள்வி கேட்டேன்னா எனக்கு சத்தியமா அது ஒண்ணும் புரியல சார். சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்பதான் எனக்கு புரியுது ஜான் டேவிட்க்கு பிடிச்ச காரு ஃபேமிலி கார் அப்படின்னு. ஆனா அது அவர்கிட்ட கேட்கும்போது இது புரியாத மாதிரி நம்மள பாக்குறாரு. அப்படியே ஷாக் ஆயிட்டாராமா. அதனால இப்ப அவரு ஒரு முடிவு எடுத்தாகணும். அவரோட காரை மாத்த போறாரா இல்ல குடும்பத்தை மாத்த போறாரா? என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபேமிலி கார் டெஃபினட்டா கிடையாது. பட் ஸ்டில் நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. சனே, புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. சரி சரி, அது ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் தான். அது அப்படியே இருக்கட்டுமே. என்ன மாடலா இருந்தா இப்ப என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு இந்த டாபிக்க விட. ஆக்சுவலா உங்களை பாக்கும்போது ஒரு குடும்பத்தோட சீஃப் மாதிரி தான் தெரியுது. உங்களோட தோட்டத்தை வச்சு பாக்கும்போது அப்படிதான் தெரியுது. உங்களோட தலைமுடி எல்லா குடும்ப தலைவன் தலைமையிலயும் ஒரு பெரிய முடிச்சிருக்கும்ல. சரி, அதை விட இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா எனக்கு பெரிய தொப்பா இருக்குன்னு நீ குத்தி காமிக்கிறியா என்ன? அதுவும் சரிதான் சனீம். என்னன்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இருந்தாலுமே சனீம், அதை இப்படியா ஓப்பனா கேக்குறது? நான் வேணா தலைமுடி அவுத்து விடட்டுமா சொல்லு? இல்ல வேணாம், அது அவுத்து விட்டா இன்னும் கஷ்டமாயிடும். முடிய மெயின்டைன் பண்றதுக்கே நான் சீக்கிரட்டா ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? தலைமுடிய பார்த்தா கொஞ்சம் வெளுத்து போன மாதிரியா உன் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அப்படிலாம் கிடையாது. அது பார்க்க தான் அப்படி இருக்கே தவிர ஆக்சுவலா அப்படி இல்ல. ஆமா, இத பத்தி தான் முக்கியமா பேசிட்டு இருந்தோம். மேபி உங்களுக்கு ஃபேமிலி விஷயம்னா அலர்ஜின்னு நினைக்கிறேன். இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு எதை பார்த்து எந்த அலர்ஜியும் கிடையாதுமா. ஏன்னா நான் ரொம்ப ஹெல்தி கான்ஷியஸ் ஆனவன். எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு சனே. கண்டிப்பா எனக்கு இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்கு ஏதோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி எனக்கு எந்த அலர்ஜியும் கிடையாது. நான் இத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்து ஓகே பண்ணிட்டாங்களா? மெயில் வந்துருச்சான்னு செக். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். பாக்க பெருசா இருக்கு. பேசுறேன். இது காசு சேர்க்க வேண்டிய கரெக்ட்டான நேரம். என்ன ஜெஜே? ரொம்ப யூனிக்கா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் கால் பண்ணி கேக்குறேன். என்ன சொல்ற? நிஜமாவா? சொல்றதா கொஞ்சம் பாரு. chill bro. அத பத்தி எனக்கு தெரியாது. நிஜமாதான். நீ எங்க பாக்குற? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மசோ முசோவாகி நானே தான். வேற யாரும் உங்களை தேடி வருவாங்க? வெல்கம். இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இன்னைக்குன்னு பார்த்து என் கண்ணுக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா தெரியுற. நீங்க கொண்டு வந்த பூ அழகா இருக்கு. இது எனக்காகவா? இது உங்களுக்காக தான். 69 ரூபா 90 காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, ஆரம்பிக்கலாங்களா? 1 2
3 நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன என்னம்மா ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா சொல்லு. கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஆனா எதுக்கு இவ்வளவு சடன்? இதுக்கு பேர் நம்ம சடன் ப்ரோபோசல், சடன் மேரேஜ். இதான் இப்ப நியூ ட்ரெண்ட். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரும் டக்கு புக்குன்னு கையை கொத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க போறோம். எதிர்பாராத நேரத்துல எல்லாரும் கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல, அதே மாதிரி நாமளும் கல்யாணம் பண்ணிக்கலாம். மசோ, அது என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு என்ன பதில் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல மசோ. அட என்ன செல்லக்குட்டி, நீ இன்னும் பச்சை மண்ணாவே இருக்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். நீ ஓகேன்னு சொன்னா நம்ம இப்பவே பண்ணிக்கலாம். அது எனக்கு தெரியல. நான் அதை பத்தி யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும் மசோ. ஆமா சொல்ல. நீங்களே வந்துட்டீங்களே, வாங்கோங்க வாங்கோ. ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இங்க நடக்கல. உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு நான் கேட்டேன். மசோ திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்டாரு. அதான் நல்லா சிங்க் ஆகுதுல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணத்தை பத்தி பேசணும். இப்ப அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாமா, இப்பதான் நாங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே நேரம் நல்லா இருக்குன்னு. ஓகே, நீங்க இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. இத நல்லா யோசிச்சுதான் எடுத்திருக்கீங்களா? கொஞ்சம் முடிவை சொல்லுங்களேன். மேடம், நான் இப்படி சடனா வந்து சொன்னதை ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க இந்த விஷயத்தை எந்த அளவுக்குள்ள அளவிடுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு மனுஷன் சாதாரணமா 26 வருஷத்தை தூங்கியே கழிச்சிடறான். அதுக்கப்புறம் 19 வருஷத்தை வேலை செஞ்சே கழிச்சிடறான். 6 வருஷத்தை சாப்பிட்டே கழிச்சிடறான். இது எல்லாத்தையும் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட சிரிக்கிறதுக்குன்னு நம்ம வாழ்க்கையில எத்தனை நாட்கள் மிச்சம் இருக்கும் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். எவ்வளவு இருக்கும்? வெறும் 130 நாள் தாங்க. அதுக்கப்புறம் காதலிக்கிறதுக்கு எத்தனை நாள் இருக்கும் தெரியுமா? கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியா நமக்கு இருக்கிறது 35 நாள் தான். இப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயம் திடீர்னு சொன்னதா இல்ல நம்ம காதலிக்கிறதுக்கு வெறும் 35 நாள் தான் இருக்கு. செல்லாக்குட்டி, என்னுடைய அன்பை வெளிப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் உன்கிட்ட எல்லாம் முடிவு இருக்கு. நீ சொல்ற வரைக்கும் நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். அது நான் இதுக்கு ஒத்துக்கலான்னு தான் என் மனசுக்கு தோணுது. நல்ல விஷயம் தான். ஆனா பதில் தெரியாம போயிட்டானே. பதில் என்னன்னு தெரிஞ்சுட்டு போனாதானே அவனுக்கு என்னன்றது புரியும். முசாஃபர் எங்க போயிட்டானா? ஓகே, வந்தாச்சு. நம்ம புது வீடு எப்படி இருக்கு டார்லிங்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. మీ అందరికి వెల్కమ్ అగైన్. இங்க வர எக்ஸைட்மெண்ட்ல நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் தெரியுமா? சரி, நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு உங்க ரூம்ல இடம் இருக்குமா இருக்காதா? இடம் தானே வேணும் உனக்கு. என் மனசுல உனக்கு ஸ்பெஷலான இடம் இருக்கும்போது ரூம்ல இருக்காதா என்ன? ஆஹா, போடுறாரு பாத்தீங்களா? இப்பவே ரொமான்டிக் பிட்ட போடுறாரு. எப்படியும் நம்ம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும். ஏஜென்ட் போன் பண்ணுவார்ல. ஆமாண்டா, ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க முடியாதுல, அதனாலதான் சொன்னேன். இந்த வீடு உன்னோட தான். பரவாயில்லடா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீயே செய். ஓகே பசங்களா, அந்த சூட்கேஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்க. அம்மாடிங்களா, நீங்க வந்து உட்காருங்க, நம்ம பேசலாம். டேக் யூ சிட் டார்லிங். எம்ரே, அதை இங்க கொடு. நான் எடுத்துட்டு போறேன். வாங்க உட்காருங்க. ஓ, மாடலே தானா? நான் ஏதோ உடைஞ்சு போயிருக்கேன்னு நினைச்சேன். ஓஹோ, அப்புறம் எங்க உங்க வீட்டை பாத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சின்ன ஏரியால பார்க்க முடியாது. ஏன்னா உங்களோட சர்நேம் இப்போ டிவிட்னு மாறிடுச்சுல. அதனால அந்த மாதிரி ஏரியால எல்லாம் நீ இனிமேல் போய் வாழக்கூடாது. ஏரியாவிலையா? செல்லம், அங்கெல்லாம் யாராவது இருக்க முடியுமா என்ன? பின்ன என்னமா சொல்றது, அந்த இடம் எல்லாம் ரொம்ப சின்னதா ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல. அப்புறம் அதோட அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்மள பார்த்து எப்ப பார்த்தாலும் காசிப் பேசுறாங்க. எங்க ஏரியா பழசா இருந்தாலும் ரொம்ப நல்ல ஏரியா. நீங்க தான் அதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் தப்பாலாம் ஒண்ணு புரிஞ்சிட்டு இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டிவிட்னு ஒரு சர்நேம் வச்சிருக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் போகவே கூடாது. ஆனாலும் என்ன சொல்ல வரீங்க இப்போ? நீங்க சொல்றத பார்த்தா எங்க ஏரியால இருக்கவங்க எல்லாமே கேவலமானவங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு போனா போதுமே. வேற என்ன பேச போறோம்? உங்க புது வீடு எப்படி இருக்கணும்ங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்ல? அம்மாடி, நீங்க வீடு பாக்குறதா இருந்தா உங்க ஆபீஸ் பக்கத்திலே பாத்துக்கோங்க என்ன? ஏன்னா இந்த ஊர்ல டிராபிக் ரொம்ப மோசம். அதோட சின்ன சின்ன ஏரியாவில எல்லாம் போய் மாட்டிக்கிட்டா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க சொல்றது சரிதாம்மா. இந்த ஐடியா கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமே. சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. நான் போய் என்னோட திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வாமா, பாத்து இருக்க. நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். ஒண்ணும் இல்ல. சர்ப்ரைஸ், ஹேவ் a nice day. நான் வரும்போது உங்களுக்கும் சேர்த்து காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹலோ, வாங்க வாங்க. தேங்க் யூ வெரி மச். அப்படி உட்காருங்க. கண்டிப்பா.
ஆக்சுவலா நான் இப்பதான் ஒரு காஃபி குடிச்சேன், மறுபடியும் ஆனா இது என்னோட ஸ்டைல், நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா இதுல இருக்க காஃபி பீன்லாம் ரொம்ப ஸ்பெஷலானது. சோ நீங்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இத குடிச்சு பாத்துருவோம். வாசனையே சும்மா சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். This is my pleasure. ஆமா, உங்க ஆபீஸ்ல காஃபி கிரைண்டர் இருக்கா? இல்ல, ஆபீஸ்ல இல்ல, என்னோட வீட்ல இருக்கு. நான் இத வீட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சோ அத நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். நல்ல விஷயம். இன்னைக்கு ஆபீஸ் ரொம்ப போரா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஸ்டாஃப் வரவே இல்ல. ஆமா, கரெக்ட் இல்ல? அப்ப உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குமே, நீங்க கிளம்புங்க. நான் அப்படிலாம் சொல்ல வரல. என்னன்னா நாங்க எல்லாருமே எப்பவுமே ஒன்னதான் இருப்போம். சோ அதான் தனியா இருக்கும்போது ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கும். சோ அதனாலதான். ஆமா, அதுவும் சரிதான். அப்புறம் உங்களோட பிளான் என்ன? என்னாச்சு? ஆர் யூ ஓகே? ஒண்ணு இல்ல. அப்ப சரி. ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? இப்பெல்லாம் எல்லாரும் சடனா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா கேக்குறாங்க. ஆமா, இல்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை அதுதான் பெஸ்டா இருக்கலாம். ஒருவேளை உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க நேரா கூட இருக்கலாம். அத பார்த்து நீங்க அவகிட்ட போல்டாவே கேட்டுடலாம். ஆனா அவளை எப்ப பார்த்தாலும் பயமா இருக்கே. இதெல்லாம் ரொம்ப வழக்கமானதுதான். பொதுவா என்னோட பிரச்சனைய பத்தி நான் எதுவுமே பேசிக்கவே மாட்டேன். ஆனா இந்த மாதிரி இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா வாழ்க்கைய நம்ம அப்படியே விட்டுறணும். நான் ஹோல் டைம் மேரேஜஸ் பத்தி யோசிக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்கல்ல. சரிதானே? அவங்களுக்கு இப்படி டைம் கொடுக்கறது நல்ல விஷயம் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம 2 பேரும் இங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். இதுவே நமக்கு போதுமானது தானே? நான் சொல்ற சரிதானே? ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது தானே லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி கிரைண்டர் வச்சுக்கோ, அதை ஷேர் பண்ணிக்கிறது நல்லது தானே? அதுவும் சரிதான் டேரன் மேடம். ஐ மீன், ஒரு வகையில நீங்க சொல்றது கூட சரிதான். ஏன்னா புது வீட்டுக்கு போனா ஒரு புது காஃபி கிரைண்டர் வாங்குறது நல்லது தானே? அதனால அப்படியே பண்ணிட்டு போயிடலாமே. கரெக்ட் தான். ஆக்சுவலா நீங்க சொன்னது கூட கரெக்டான விஷயம் தான். அப்படி கூட நம்ம பண்ணலாம். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம ஒருத்தரை ரொம்பவே புஷ் பண்ண கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை அவங்க சரியா புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் நமக்கு தான் கோவம் வரும். அப்புறம் நம்ம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். என்னமோ தெரியல, எனக்கு இப்ப வெறுப்பா இருக்கே. சரி, ஓகே, நான் மேல ஆபீஸ்க்கு போறேன். தேவையில்லாம உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாய் பாய். கப்பு வச்சுக்கோங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த கப்பை நீங்க ஒரு ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிச்சிருக்கோம்ல, அது உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வரும்ல. நான் போயிட்டு வரேன். என்ன கொடுமை இது! எப்போ நான் தான் மொக்க வாங்குறேன், எப்பவுமே. ஓகே, அவ்வளவுதான். நம்மள மாதிரியே நம்மளோட துணிகள் இந்த கிளாத் செட்ல ஒண்ணா இருக்கு. ஆமா, இது நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காங்கல்ல. நீங்க இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா விடு. இந்த டு டு லிஸ்ட்ல இருக்க எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா செஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நம்ம அம்மா நமக்கு லிஸ்ட் கொடுத்த மாதிரி ஹியூமா மேடமும் எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்னது? அதுல நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அதுல மொத விஷயம் என்னன்னா, என்ன பார்ட்டி வைக்கணும். அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணு ரெடி பண்ற பார்ட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா இவங்க 2 பேருக்கும் ஒரு வெட்டிங் செரிமனி வைக்கணும். அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 1000 பேராவது இன்வைட் பண்ணணும். ஆமாமா, சரிதான். அம்மா கொடுத்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு வாசி. அதுவும் கரெக்ட் தான். அவங்க லிஸ்ட்ல இருக்கிறது சாதாரண விஷயமா இல்ல, பெரிய பெரிய விஷயமா இருக்கு. என்ன இருக்குன்னு படிக்கவா? முதல்ல கல்யாண மண்டபத்தை பார்க்கணும். முக்கியமா அங்க 1200 பேர் வந்து தங்குற மாதிரி அந்த இடம் இருக்கணும். ஆமா, சரிதான். ஏன்னா நம்ம ஃபேமிலி ஒரு ராயல் ஃபேமிலி இல்ல, அப்படிதான் கிரவுட் உண்மையில ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். மேனேஜ் பண்ணலாம். அப்புறம் இப்ப நான் சொன்னதை விட இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இங்க ஒரு பேச்சுலர் பார்ட்டியும் இருக்கு, அப்புறம் டான்ஸ் கோர்ஸ் இருக்கு. டான்ஸ் கோர்ஸ் கூட இருக்கா? இது எனக்கு மட்டும் தான். எம்ரேக்கு ஆல்ரெடி டான்ஸ் தெரியும்ல. அத நானே உனக்கு சொல்லி தரேன். பசங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட மனைவிக்கு நான் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீ ஏன்பா கஷ்டப்படுற? எல்லாரும் கிளாஸ்க்கு போய் தானே கத்துக்கிட்டீங்க, அவளும் அப்படியே கத்துக்கிட்டோம். சாரி, ஒரு நிமிஷம். ஈத் போன் பண்றாரு. ஹலோ ஈத். அந்த ஃபைலா? அது என் டெஸ்க்கு பின்னாடி ஒரு கபோர்டு இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கன்னு நினைக்கிறேன். ஏன் எந்திச்சு போற? இங்கே உட்கார்ந்து பேசு. ஆமா ஆமா. ஜன், பேசாம சனமையும் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுலாமா? அவசியம் இல்லமா. ஏற்கனவே சனம் டான்ஸ்ல பாட்டே கலப்போம்.
அவன் ரொம்ப அசத்தலான டான்சர்மா. எல்லாத்தையும் நான் கண்ணு முன்னால பாத்திருக்கேன். அவ்வளவு அழகா ஆடுவாமா. செம்ம செம்ம செம்மையா இருக்கும். செம்மையாவே இருந்துட்டு போட்டா. ஆனா நீயும் எம்ரேவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டான்சர் கிட்ட தானே கத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி அவங்களும் கத்துக்கிட்டா நல்லா தானே இருக்க போகுது. சொன்னா அவ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாமா. நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஆடுறத பார்த்ததுக்கு அப்புறம் பேசுங்க. அப்படின்னா சரிப்பா. என்னால நம்பவே முடியல, நம்ம கம்பெனியை இப்பதானே ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள இவ்வளவு ஃபைல்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நாங்க உங்களை தனியா விட்டுட்டு வந்துட்டோம்ல. ஆமாமா, எனக்கு புரியுது. பரவாயில்ல, ஓகே. சரி சனேம், லைலா ஹனிமூன் போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இத சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவங்க ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும். ஏன்னா அவங்க கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு. என்னால அதை தனியா பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? நோ நோ நோ, அதெல்லாம் தேவையில்லை. ஐ மீன் அவங்க தான் வந்தாகணும் அதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். அப்புறம் என்னோட சந்தேகங்களை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஓகே ஓகே, அதுவும் சரிதான். அப்படின்னா போய் அவகிட்ட சொல்லி நாங்க 2 பேரும் கிளம்பி வரோம். ஓகே, தேங்க்யூ சோ மச். பை பை. அந்த லிஸ்ட பார்த்தா உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. தேவையில்லாதவங்க பேர்லாம் இதுல எழுதி இருக்கு. நீ அந்த மெய்குபே மேடம் கொடுத்த லிஸ்ட பார்த்தா இதுதான் சின்னதா இருக்குன்னு சொல்லுவ பாரு. நல்லா புரிஞ்சிருச்சு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. அக்கா, ஈத் போன் பண்ணாரு. அவருக்கு ஒரு சில ஃபைல்ஸ் தேவைப்படுதா. அத நீ வந்தாதான் எடுக்க முடியுமா? இந்த விஷயத்த கேட்கறதுக்கு தான் எனக்கு போன் பண்ணாரு. அத உங்ககிட்ட அப்படியே கேட்க சொன்னாருக்கா. வேலை வந்துருச்சு பாத்தியா? அதுவும் சரியான நேரத்துல தான் வந்திருக்கு. முதல்ல நீ உன்னோட ஒர்க்க தான் பாக்கணும். முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சாதான் ஹனிமூன்ல அப்புறம் ஹாயா இருக்க முடியும். மைசன், நீ கூட கம்பெனிக்கு போய் வேலையை பாருப்பா. அத நான் பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லப்பா, எம்ரேவோட வேலையை அவன் தானே பண்ணி ஆகணும். வேற யாருக்கும் தெரியாதுல்ல. அதாவது என்னன்னா, இப்படி சொல்லி உங்க ஹனிமூனை நான் கெடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்றது சரிதாம்மா. பேசாம அந்த வேலையை போய் பார்க்கலாமா? அப்புறம் இதை மறந்துடாதீங்க. மெய்குபே மேடமும் நானும் ஒரு டு டூ லிஸ்ட் கொடுத்தோம்ல, அது எல்லாத்தையுமே நீங்க ஒண்ணு விடாம சீக்கிரமாவே முடிச்சிருங்க. அப்படி சப்போஸ் மறந்துட்டீங்கன்னா ஹனிமூனை மறந்துருங்க. அடடா, எனக்கு இப்ப சூப்பரான ஒரு ஐடியா வந்திருக்கு. கடவுளே காப்பாத்துப்பா. உங்க கூடவே இருந்த அந்த லிஸ்ட முடிக்கிறதுக்கு ஜானும் சனமும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன சொல்ற? பண்ணிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லாம தாராளமா பண்ணிடலாம். உனக்கு பிரச்சனை இல்ல. ஆமாமா, அப்படின்னா நீ போய் அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ட மீட் பண்ணி, ஏன்னா உனக்கு எம்ரேவோட டேஸ்ட் நல்லா தெரியும் இல்ல. நீ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவனை கூப்பிட்டு காட்டு. அப்ப யாருமே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. நல்ல ஐடியா தான். சனம் கூட லைலாவோட டேஸ்ட பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா? கண்டிப்பா உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? உன்னோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணு. ஆனா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுமா? சரி, ஓகே, நாங்க ட்ரை பண்றோம். அப்படியே உங்க வெட்டிங் செரிமனி கூட ஏற்பாடு பண்ணிடுங்க. உங்களோட ஹனிமூனுக்கும் இடத்தை சூஸ் பண்ணிடலாம். ஏமா இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தா எப்படிமா அவங்களால செய்ய முடியும்? அவங்களுக்கு இது ஒரு ட்ரைனிங்கா இருக்கட்டும்பா. அவங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, சரிதானே? ஆமா, உங்களுக்கு பதிலா நாங்களே ஹனிமூன் போயிட்டு வந்துறோம். ஆக்சுவலி எங்களுக்கு பதிலா எல்லா வேலையும் நீங்களே பாத்துட்டீங்க. அதுக்கு முதல்ல நாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பரவாயில்லடா, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சனேம், சரிக்கா, நான் இமேஜினேஷனை யூஸ் பண்றேன். சூப்பர்மா. சரி, கிளம்பலாமா? அப்படின்னா ஓகேமா, நாங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புற வேலை இருக்கு. ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க. Have a nice day. நான் கோட்டை எடுத்து. ஓகே, கிளம்புங்க. சரி, லேலா அப்படியே நம்மளுக்கு எங்க இருக்கு? உன் கையில தாண்டி இருக்கா? ஐயோ, நாம சனமோட கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சு பாத்தியா? இத பாரு, தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் ஏன்டா உங்ககிட்ட சொன்ன நான் வருத்தப்படுவேன். அட, நீயே இப்படி சொன்னா எப்படிமா? அம்மாடி, நீ என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லன்னு வச்சுக்கோ. நான் அப்புறம் வேற ஏதாவது போய் சொல்லிடுவேன், பிரச்சனை ஆயிடும். நான் என்ன பண்றது? என்ன அப்படி ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பண்ற வேலையை அநியாயத்துக்கு சின்சியரா பண்ணிட்டு இருக்க. பொம்பளை நமக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்தால, அப்ப நம்ம ஏரியால இருந்த எல்லாருமே நான் என்ன சொல்ல போறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அந்த பொம்பளை நம்மள கொஞ்சம் கூட நிம்மதியாவே விட மாட்டா. சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்து நிக்க போறாளா இல்லையான்னு நீயே பாரு. சரிங்க பாரு, இப்ப நீ உன் பசங்க சந்தோஷத்துக்காக வாயை மூடிட்டு தான் இருக்கணும், புரிஞ்சுதா? அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? நான் பெத்த பொண்ணு முட்டாள்தனமா அவளை மாமியார் ஆக்கிக்கிட்டாளே. ஐயோ கடவுளே, யாரு யாரு? என்னப்பா சொல்ற? யாரு கூட? கடவுள் புண்ணியத்துல என்னுடைய வாழ்க்கை இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு பண்ணி இவ்ளோ அவசரப்படுற? எதுக்காக? ஏமா, நான் எதை பத்தியுமே யோசிக்காம மனசு தைரியமா வச்சுட்டு குளிச்சுக்கிட்டே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் போய் கேட்டுட்டு வந்துட்டேன். நல்லதுதான். இந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட வந்து சொல்லாம எதுக்காக இவகிட்ட நீ வந்து சொன்ன? இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை என்னன்னு சொல்றது? ஆனா அம்மா, அவங்களும் எனக்கு ஒரு விதத்துல அம்மா மாதிரி தானே. அதுவும் இல்லாம இவங்க ஏரியாவோட பிரசிடென்ட் வேற. சந்தோஷ வெள்ளத்துல அப்படியே டீச்சிட்டு இருந்தா இவங்கள பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் கூட்டிட்டு. இப்ப என்னால உங்ககிட்ட மல்லு கட்ட முடியாது. ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கான். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் என்னைக்கும் சந்தோஷமா தான் இருப்பான். தேங்க்யூ பிரசிடென்ட் மேடம். முடியாது, வாய்ப்பே இல்ல.
அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், நான் அது இல்லன்னு சொல்ல. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் நடக்கவே கூடாதுப்பா. கல்யாணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. அதெல்லாம் இப்படி உடனே செய்யக்கூடாது. ரொம்ப பொறுமையா யோசிச்சு செய்யணும். அவளுக்கு நல்ல காஸ்டியூம் போட்டு அலங்கரிக்கணும். எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற இப்ப சொல்லு. நம்ம நாட்டு கலாச்சாரப்படி என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, உன் பொண்ணு இங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருக்காளே, அவ நல்லா இருக்காளா என்னன்னு எதுவுமே நீ விசாரிக்க மாட்டியா? வாயில நல்ல வார்த்தையா வராதா? நல்லதாவே நினைக்க மாட்டியா? நீ எதையும் தர வேண்டாம், இங்க இருந்து கிளம்பு. அவன் என்னோட பையன், அவனுக்காக கடவுள் கிட்ட நான் வேண்டிப்பேன். ஆமா. ஏய் இங்க பாருப்பா, என்கிட்ட சொல்லு. அவ என்ன சொன்னா? அது என்ன, நான் அவகிட்ட போய் ரொம்ப சர்ப்ரைஸா கேட்டேனா, அத பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். அந்த ஷாக்ல இருந்ததால அவகிட்ட இருந்து இந்த பதில வரல. அட கூடி சீக்கிரமே சொல்லிடுவா. ஒருவேளை அவ இதுமே சொல்லனா நான் கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு ஓடிடுவேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதப்பா. அதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயம் கரெக்டா நடந்தே தீரும். சரியா? அத பத்திலாம் நீ கவலைப்படாத. முதல்ல நம்ம இங்க கிளம்பு. நானே மாப்பிளையாக போற சந்தோஷத்துல. ஆமா, நீ மாப்பிளை தான். போ போ போ, நிக்காத. ஐயோ என் செல்ல மோசோ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஐசனோட அம்மா இருக்காங்களே, அவங்களும் ஒரு மார்க்கமா தான் இருப்பாங்க. அவங்களே பைத்தியம்னா பொண்ணு சும்மா இருக்குமா? அதுவும் பைத்தியம் ஆயிடுச்சு. கரெக்ட் தான். சிரிக்காத, சிரிக்க வச்சுக்கிட்டு என்ன வேற இருக்காங்க. சிரிக்க வைக்காத. வாங்க ஜான், நீங்க வந்து பாருங்க இந்த வியூ எவ்வளவு அழகா இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. இடம் ரொம்ப நல்ல பெருசா இருக்கு. இந்த இடத்துல பேக்லைட் கூட இருக்கு பாருங்களேன். கண்டிப்பா இந்த இடம் எங்க அக்காக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, இப்போ என்ன சொல்றீங்க? இங்க ஒரு சிம்னி இருக்கு. அதோட இந்த இடம் ரொம்ப அட்டகாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அங்க ஒரு டிவி வைக்கலாம்ல? என்னது டிவியா? என்ன சொல்றீங்க? அதாவது இந்த இடத்துல நம்ம டிவி வச்சோம்னா இங்க நிறையவே வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் டிவில ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளால கிளியரா பார்க்கவே முடியாது. கர்டன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிரும், அவ்வளவுதான். என்னது கர்டனா? கர்டனை வச்சு மூடிட்டா இந்த வியூவை நம்மளால எப்படி பார்க்க முடியும்? அப்ப டிவியை நாம எங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம்? அந்த சிம்னி மேல ஃபிக்ஸ் பண்ண போறோம். அது நல்ல ஐடியா தான். ஆனா நம்ம பெரிய டிவி வாங்குறதுக்கு பதிலா சின்ன டிவி வாங்கி இந்த ஓரத்துல நம்ம வச்சிரலாம். சின்ன டிவியா? நம்ம எம்ரேக்கு ஆக்சுவலா நம்ம வைடா ரொம்ப பெருசா இருக்கிற டிவி பார்த்தா வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு அதான் பிடிக்கும். சோ அதை தான் வாங்குறோம். அவன் நிறைய படம் பார்ப்பான், ஏன் நிறைய கேம்ஸ் கூட அதை வச்சு ஆடுவான். அது இல்லாம ஃபுட்பால் மேட்ச் ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்க, உடனே அவ்வளவுதான் அவனோட ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே டிவி முன்னாடி உட்கார்ந்து சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருப்பாங்க. தெரியுமா? லைலா கூட நிறைய சீரிஸ்லாம் பாப்பால. அதனால ரொம்ப பெரிய டிவியா நாம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அப்படின்னா இந்த லிவிங் ரூம்ல ஒரு பெரிய டிவியும் சோஃபா செட்டும் வேணும். அந்த டிவியை பாக்குறதுக்காக இந்த அழகான வியூவை கர்டனை வச்சு மூடிடணும். சரி, அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பெரிய புக் ஷெல்ஃபை வச்சு மூடிடலாம். புக் ஷெல்ஃபா? புக்ஸ்ங்கிறது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் தான். நான் எல்லாரையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன், புக் வாசிங்கன்னு சொல்லுவேன். அதுக்காக எதுக்கு இங்க ஒரு புக் ஷெல்ஃபை பிளேஸ் பண்ணணும்? புக்ஸ் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா. நான் பின்னால ரூம் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் வைக்கலாம்ல. அதோட புக்ஸ் எல்லாம் லைப்ரரியில தான் இருக்கணும். அதனால அது அங்கதான் இருக்கணும். இங்கெல்லாம் வச்சா நல்லா இருக்காது. புரிஞ்சுக்கோ சனேம். இங்க போட்டோஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும். இதான் பெஸ்டான ஐடியா. எதுக்கு தேவையில்லாம நீ யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு இப்போ ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு ரீடிங் டெஸ்க வச்சிரலாம். ஓகே, வேணும்னா நம்ம அத பசங்களோட ரூம்ல வச்சிரலாம். ஓ, குழந்தைய பத்தி பேசுறா. இப்ப என்னமா அவசரம் அதுக்கு? என்ன அவசரமா? இப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ முதல்ல அவங்க லைஃப நல்லா என்ஜாய் பண்ணட்டும். அதுக்கப்புறம் குழந்தைய பத்தி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டோம். என்ன சொல்ற? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். அத அவங்களுக்கு பதிலா நம்ம டிசைட் பண்ண கூடாதுல. அவங்களே இத பண்ணட்டும். போலாமா? மத்த பிளாட்ஸையும் நாங்க சேர்த்து பாத்துறோம். வாங்க. இது சின்னதா இருக்கு. அவங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். கடவுளே, எல்லாரும் அமைதியா அமைதியா வாங்க. உங்க எல்லாருக்கும் கேட்கணும் தான் சொல்றேன். அமைதியா இருங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா?
அட ஜேஜே நீ எதுக்காக ஊதுற அத லைலா தான ஊதணும் நீ கேக்க வேண்டியது ஜேஜே உங்க எல்லாருக்கும் தேங்க் யூ so much. என்னுடைய வாழ்த்துக்கள். Congratulations. Thanks. ETMக்கு எனக்கு விஷஸ் சொல்ல தான் வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா அப்படின்னா நானும் வாழ்த்து சொல்றேன். Thank you so much. இல்ல நான் ஒரு விஷயம் கேக்குறேன். அவ இப்பதானே கல்யாணம் பண்ணி வந்திருக்கா, எதுக்காக உடனே வேலைக்கு கூப்பிட்டீங்க? கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்கலாம்ல. ஜெஜே, நான் ஹனிமூன் போகிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கணும் இல்லையா? ஆமா, அப்படி முடிச்சிட்டா அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டியது இல்ல. இருந்தாலும் தப்புதான். அப்பனா நீங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போறீங்களா? ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. ஆமாமா, ஹனிமூன்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். நான் சினிமால நிறைய பாத்திருக்கேன். அவங்க பெரிய ஒரு ரூம்ல தங்குவாங்க. அந்த ரூம் வேற ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த ரூமை சுத்தி வேற அலங்காரம் வேற பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற இடத்தெல்லாம் நீங்க சுத்தி பாப்பீங்க. அதோட ட்ரெயின்ல வேற போவீங்க. கொக்கு அந்த சவுண்ட் கொடுக்கும்போது நல்லா இருக்கும் இது தெரியுமா? அப்படியே தேஜா மாதிரி இருக்கு. என்ன ஓஸ்மானுக்கு உனக்கு நிச்சயமாச்சுல்ல? உன் திருவாயமூன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அது வந்து லைலா, நான் வந்து ஏதோ தெரியாம பேசிட்டேன், ப்ளீஸ் என்ன இருக்கட்டும். பரவாயில்ல கோலிஸ். சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அத பத்தி நம்ம பேசி பிரயோஜனமே இல்ல. இனிமே வாழ்க்கை எப்படி போகுதோ அது பக்கமே நம்ம போயிட்டே இருக்கலாம். எப்பவுமே நம்ம பாசிட்டிவா தான் இருக்கணும், சரியா? ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். எல்லாருக்கும் பாசிட்டிவ் மெசேஜ் அனுப்பிட்டு. சரி, இப்போ நம்ம கேக் சாப்பிடலாமா? சூப்பர். நான் இத எடுத்து வா. பார்த்து கீழே படம் எடுத்துட்டு வா. இரு, நான் எடுத்து வரல. நம்ம சாப்பிடுறதுக்கு தான் எடுத்து வரேன். கேக் சாப்பிட்டு மேல போலாம். நிறைய வேலை நம்ம ஓகேவா? இதெல்லாம் தான் ஹனிமூன் டெஸ்டினேஷன். நீங்க பாருங்க. ஆஹா, என்ன சொல்றீங்க? அப்ப ஹனிமூன் போறதுக்கு எல்லாமே நீங்க பிளான் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, அப்படிதானே? இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நாங்க ரெடி பண்ணி கொடுக்கறோம். உங்களுக்கு எங்க போக விருப்பம்? ஆக்சுவலா நாங்க போல, ஐ மீன் எங்களுக்கு போக ஆசையா தான் இருக்கு, ஆனா இப்போ இல்ல. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலா இது வந்து தம்பிக்கு இப்ப கல்யாணம் இருக்கிறதுனால அவனுக்கு நான் ஒரு கிஃப்டா கொடுக்க போறேன். அப்ப உங்க ரொம்ப லக்கி தான். சரி, அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கும்ல, அது என்ன? எப்படின்னா போற இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த பெரிய பெரிய சிட்டிஸோட டிராபிக் சவுண்ட் இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி சொல்ற? கடல் சுத்தி இருக்கணும், அப்புறம் அதுல இருந்து வர அலையோட சவுண்ட், சூரியன் இருக்கணும், அதுல இருந்து வர இதமான சூடு, இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த இடத்தை நம்ம வர்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம சிலு சிலுன்னு அந்த இடத்துல இருந்து காத்து வரணும். அப்புறம் என் அக்காவோட முடி வந்து ஐம் சோ சாரி, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால தூங்க கூட முடியல. அவங்க புக்ஸ் படிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு அந்த இடத்துல இருக்க அமைதியை பார்த்து அவங்களும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணி ரசிக்கணும். ஜான், நான் பேசி முடிச்சிட்டேன். நீங்க இப்ப தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கலாம். நான் சொல்றது கரெக்டா? சூப்பர். அவங்க சொல்றது கேட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல, தெரியுமா? அப்படின்னா உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு காட்டுக்கு நடுவுல இருந்தா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். இயற்கையோட நாம ஒன்னா இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே அங்க ஒரு வல்கனோ மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, பக்கத்துல இருக்க லேக்ஸ போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். அங்க ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அங்க போய் நாம நல்லா ஸ்விம் பண்ணிட்டு வரலாம். எனக்கு இந்த ஹோட்டல் கான்செப்ட்ல சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஒரு கேரவன் இருந்தாலே போதுமே, அதுல கூட நம்ம நிம்மதியா படுத்து தூங்கினா நல்லா தூக்கம் வரும். என்னது, கேரவன்ல ஹனிமூன் பண்ணா கொஞ்சம் விசித்திரமா இருக்காது? ட்ரக்கிங் பண்ணா கேரவன்ல போகலாம், ஆனா இதுக்கு எப்படி சரியா வரும்? அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? வேணும்னா நம்ம இப்படி பண்ணலாமே. யூரோப்பியன் சிட்டிஸை நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அங்க காடு கரையெல்லாம் இருக்காது. அங்க வெறும் ரெஸ்டாரண்ட், கேஃபே, மியூசியம் தான் இருக்கும். இத பாருங்க, பாக்குறீங்களா? கொடுங்க அத. அதங்க வை, நான் பாத்துக்கிறேன். அத நான் அப்புறமா பாத்துக்கிறேன். Thank you very much. கேரவனா? கேரவனா சொன்னீங்க? சீரியஸாவா?